நண்பர்களே இன்னைக்கு சண்டே சமையலறை மினி விலாக் ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு கேமராமேனுக்கு அடிபட்டதுனால என்னோட கை தான் கேமராமேனாக வேலை பார்க்க போது. இடைக்கிடைக்கு என் பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டா. சமையலுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். சோறு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் நண்டு ரசம் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கிளைமேட் மாறுற வரைக்கும் சளி மாற மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால சளி மாறுறது வரைக்கும் நண்டு கிடச்சா வாங்கி ரசம் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஏன்னா அன்னைக்கு பண்ணி குடிச்சும்போது நல்லா கேட்டுச்சு பார்த்துடுங்க. சூப் குடிச்ச மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நாக்கில் டேஸ்ட் ஒட்டி போச்சு. அதனால எப்போ நண்டு வாங்கினாலும் கண்டிப்பாக நண்டு ரசம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நண்டு ரசம் ரெடி பண்ணிட்டேன். அது ரெடியானதுக்கு அப்புறமா நண்டு தொக்குக்கு வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி மசாலா எல்லாம் போட்டு நண்டை தட்டி கிண்டி அப்படியே மூடி போட்டுட்டு தண்ணி ஊறி வரவும் மசாலா நைப்போட சூப்பராக இருக்கும் நண்டு. இது தனி ரெசிபியாகவும் ஷேர் பண்ணுறேன் சரியா. அப்புறமா சிக்கன் வாங்கியிருந்தோம் குழம்பு வைக்கிறதுக்கு. சிக்கனை 2 பங்காக பிரித்து ஒரு பங்கை இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வதக்கி மசாலா எல்லாம் போட்டு சிக்கனை தட்டி கிண்டி சிக்கனை வேக விட்டு சிக்கன் வெந்த பிறகு நம்ம அரைச்ச தேங்காய் அரைப்பு சேர்த்து கிண்டி குழப்பி கூட்டி குழம்பாக்கி கொதிக்க விட்டு கறியை காய வச்சு வத்த வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். நான் குழம்பு கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டேன் பார்த்துடுங்க. அந்த மணத்தில் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கூட இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே குழம்பு ரெடியானோன்னா சுட சுட சோறை போட்டு குழம்பு வச்சு நண்டு தொக்கம் வச்சு நல்ல ஒரு பிடிக்க போகிறேன். நண்டு தொக்கு, நண்டு ரசம், சிக்கன் குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ்